ஹாய் மக்களே! இப்போ வந்து நம்ம ரோட்டு கடை பிரெட் அல்வா எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சட்டியை காய வச்சாச்சு. காய வச்சு அதில் வந்து 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றி ஆயில் கொஞ்சம் காஞ்சிக்கிறட்டு. இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஆயில் காஞ்ச உடனே முந்திரி 100 கிராம் போட்டு பொன் வறுவலில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. பொன் வறுவலில் ப்ரௌன் கலரில் வறுத்தாச்சு. இதை தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் உலர்ந்தாச்சு கிஸ்மிஸ் அதையும் ஒரு 100 கிராம் அதையும் நம்ம வந்து ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த உலர் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. அதுவும் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ அடுத்தபடியாக என்ன செய்கிறோம், ப்ரெட்டு சாதாரணமாக பேக்கரியில் விற்கிற ப்ரெட்டு ஒரு ப்ரெட்டு வாங்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ரெட்டையும் இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ரெட்டை பொரிக்க போகும்போது உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் பொரிக்கணும். நல்லா ப்ரௌனாக பொரிச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நல்லா ப்ரௌனாக பொரித்தோம்னு சொன்னால் இந்த ப்ரெட் ஆறின உடனே ரொம்ப கருகுன மாதிரி போயிடும். அதனால் லேசான ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துட்டாவே போதுமானது. ப்ரெட்டை பொரித்த உடனே நம்ம ஆயில் ஊற்றின எல்லா ஆயிலும் ஊற்றினதுக்குள்ள அந்த ப்ரெட்டை குடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தண்ணி ஊற்றி ஆட் பண்ண உடனே அந்த ப்ரெட் எல்லாத்தையுமே வந்து நல்லா நச்சு நொறுக்கி விடணும். நொறுக்கி விட்டு அது அப்படியே மாவு மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆவின் பால் யூஸ் பண்ணலாம், எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆமாம், அந்த பால் வந்து ஒரு 1/2 லிட்ரு ஒரு ப்ரெட்டுக்கு. இந்த இப்போ பால் ஊற்றுறோம், ஒரு 1/2 லிட்ரு பாலை ஊற்றிடுறோம். ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஜீனி, ஆமாம், ஒரு ப்ரெட்டுக்கு 1 கிலோ ஜீனி, 1 கிலோ ஜீனி நம்ம போடுறோம். 1 கிலோ ஜீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த 1 கிலோ ஜீனி போட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம், அடுப்பு வந்து கொஞ்சம் ஃபயரை வந்து கொஞ்சம் கூட வைக்கிறோம். அப்போ ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனால் தான் அந்த அந்த அல்வாவுடைய அந்த ப்ரௌன் கலர் வரும். இப்போ ஜீனி போட்டு ஜீனி மெல்ட் ஆனோடனே அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள், கொதிநில வருது. அதோடு என்ன செய்கிறோம், நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து வீட்டில் இருந்த மைலோ இல்லைன்னா பூஸ்ட்டு, அந்த அதில் வந்து ஒரு 100 கிராம் பூஸ்ட்டு இல்லைன்னா 100 கிராம் மைலோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அது எப்படியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 நெய் ஆட் பண்ணிக்கிறோம். 50 நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபயரை கூட வச்சு அந்த அல்வா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன கொதிநிலை வருமோ அந்த கொதிநிலை வருது இப்போ பாருங்கள்.